साई समां पाहि साई समां पाहि साई समां पाहि साई प्रभो साई समां पाहि साई समां पाहि साई समां पाहि साई प्रभो साई समां पाहि साई समां पाहि साई समां पाहि साई प्रभो साई समां पाहि साई समां पाहि साई समां पाहि साई प्रभो गोविन्द माधव गोपाल केशव नरसिंहाच्युत नारायण गोविन्द माधव गोपाल केशव नरसिंहाच्युत नारायण दशरथ नन्दन सीता मनोहर कानव संहार दयानिधे நினைத்ததெல்லாம் நடத்தி கொடுத்த பாபாவுக்கு நடந்ததையெல்லாம் கணக்கு வழக்கு சொல்லும் பிஸ்னஸ் மேன்ஸ் கூட இருக்காங்க. இன்றைக்கி இவ்வளோ நடந்தது பாபா, இவ்வளோ வியாபாரம் ஆச்சு, இன்றைக்கி வேணை திட்டினா அவங்ககிட்ட நாளைக்கு நான் மன்னிப்பு கேட்கணும், அவன் என்கிட்ட இந்த மாதிரி விஷயத்தை பிரச்சனை பண்ணான். உறவுகளில் கலந்து பாபா நம்மை வாழ வைப்பது நிலை கலங்காமல் தவிக்கும் மனதிற்கு சாய்ராம் மந்திரம் சொல்லும் ஒவ்வொருவருக்கும் சாய்ராம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு உயிருக்குள்ளும் அணுவுக்கு அணுவாய், அதுலேயும் அந்த சீரடியினுடைய விபூதி என்று சொல்லக்கூடிய அதை வச்சுக்கிறவங்களுக்கு சில பேர் அதை நாக்குலையும் வச்சுப்பாங்க. அது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை காப்பாற்றப்பட வேண்டும். அந்த மாதிரி ஒரு அருள்முகமான பாபா இந்த ஸ்தலத்தில் ராஜ அலங்காரத்துடன் ராஜாவாக நினச்சா ராஜாவாக இருப்பார், பக்கிரியாக நினச்சா பக்கிரியாக இருப்பார். நீ என்னவா நினைக்கிறியோ அதுவா பாபா உன் கண்களுக்கு தெரியும். அந்த மாதிரி அருள்மிகு ஸ்ரீ சத்திய சீரடி ஆனந்தமாயி திருத்தல இந்த ஸ்தலத்தில் நமக்கு அருள் காட்சி தர காத்திருப்பது, ஆமாம் நீங்கள் நினைத்தது சரி, அருள்மிகு ஸ்ரீ குரு ராகவேந்திரர். குரு ராகவேந்திரர் மூலராமர் பூஜை செய்திருக்கிறத பார்த்தா இன்றும் மந்திராலயத்தில் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அந்த மூலராமர் பூஜையை பார்த்தவங்களுக்கு கஷ்டம் வராதுங்க. இது சத்தியமான வார்த்தை. அந்த மூலராமர் பூஜை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக யாருக்கெல்லாம் பாக்கியம் இருக்குது அந்த இடத்துல இன்றைக்கும் ராகவேந்திரர் அந்த இடத்துக்கு வர்றதா ஐதீகம். அந்த மாதிரி இந்த பிருந்தாவனத்தில் அருள்மிகு ராகவேந்திர சுவாமி மனமுருக கொண்ட நின் திருக்கோலம் வாழியவே வாழி புவனகிரி தான் பிறந்து மந்திராலயம் வாழும் தவராஜனி வாழி அம்பாள் பெற்றெடுத்து சோபிக்கும் நின் எழிலும் வாழியவே வாழி ராகவேந்திரா என்றழைத்தவர் கருள் கொடுக்கும் சோக விநாச
தம் சிஷ்யரே கதி மோக்ஷம் அருள்பவரே வாழியவே வாழி. ஆனந்த தீர்த்தருக்கும் வாதீந்திர தீர்த்தருக்கும் தீன ரக்ஷகரே நீ வாழி, நீ வாழி. குருகுலமும் தான் துலங்க கும்பகோணம் மடம் விளங்க வாழியவே வாழி. தருமூல ஹனுமானும் தான் தோன்றி காட்சி கண்ட வரமளிக்கும் வித்தகரே நீ வாழி, நீ வாழி. ವ್ಯಾಸರಾಜ ಪ್ರಹ್ಲಾದ ತ್ಯಾಗಶೀಲ ಗುರುರಾಜ ವಾழியவே வாழி. ಸತ್ಯ ಧರ್ಮ ರಥ ಮೇನಿ ಕಾಮಧೇನು ಕರ್ಪಗಂ ನಿತ್ಯಮೇ ಪೂಜೆ ಕೊಳ್ಳ ನೀ ವಾழி, ನೀ ವಾழி. கண்டவர்த மனமுருக கொண்ட நின் திருக்கோலம் வாழியவே வாழி. புவனகிரி தான் பிறந்து மந்திராலயம் வாழும் தவராஜ நீ வாழி, நீ வாழி, நீ வாழி. இந்த கீழே ஒரு கையெழுத்து மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராகவேந்திர சுவாமி வந்து நம்மெல்லாம் கையெழுத்து போடும்போது எப்படி போடுறோம், அவங்க பேரை எழுதுகிறோம். அவங்க பேர் தான் கையெழுத்து. இன்சியல் போடுவோம், கீழே ஒரு கோடு போடுவோம், மேலே ஒரு புள்ளி வைப்போம். இதெல்லாம் நம்ம கையெழுத்து. ஆனால் பகவான் ஸ்ரீ ராகவேந்திரர் அவருடைய மூல குருவான அந்த ராமச்சந்திர மூர்த்தியை தான் கையெழுத்தாக போட்டிருக்கார். அந்த மாதிரி எல்லா கையெழுத்துகளிலும் அவர் வந்து தன்னுடைய பிரார்த்தனை மூர்த்தியை தான் போடுறார். அந்த மாதிரி ராகவேந்திர சுவாமியினுடைய அற்புதங்கள் நிறைய இருக்குங்க.